வணக்கம் நண்பர்களே. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் குறிப்பாக ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ள ஒரு விஷயம், அதுதான் 8வது ஊதியக்குழுவின் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். மத்திய அரசு சமீபத்தில் 8வது ஊதியக்குழுவின் பணிகளை தொடங்குவதற்கான விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதாவது ஊதியக்குழு எந்தெந்த விஷயங்களை பார்க்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த வழிகாட்டுதல் வந்த பிறகுதான் பெரிய சர்ச்சையை வெடித்திருக்கிறது. இந்த டிஓஆரை படித்து பார்த்த பல ஓய்வூதியதார சங்கங்கள், ஊழியர் சங்கங்கள் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் மன்றம் என பலரும் மிகவும் கோபத்தில் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? 3 முக்கியமான குறைபாடுகள் இருக்கின்றன. அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஓய்வூதியதாரர்கள் பற்றி பேசவில்லை, இதுதான் முதல் குறைபாடு. இந்த விதிமுறைகளில் ஓய்வூதியம் பெறுபவர்கள் அல்லது குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்கள் குறித்து எந்த இடத்திலும் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. இது ஓய்வூதியதாரர்களை முற்றிலுமாக புறக்கணிப்பது போல இருக்கிறது என்று சங்கம் புகார் அளித்துள்ளது. இரண்டாவதாக, 8வது ஊதியக்குழுவின் பலன்கள் எந்த தேதியிலிருந்து கிடைக்கும், அதாவது 1/1/2026 என்ற முக்கிய தேதியும் இந்த ஆவணத்தில் சொல்லப்படவில்லை. மூன்றாவதாக, எல்லாவற்றையும் விட பெரிய பிரச்சனை என்னவென்றால் ஒரு புதிய வாசகம் சேர்க்கப்பட்டுள்ளது. அது பங்களிப்பு இல்லாத ஓய்வூதிய திட்டங்களின் நிதி ஆதாரமற்ற செலவு. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பழைய ஓய்வூதிய திட்டம் அரசின் நிதிக்கு ஒரு சுமை, அதற்கு எந்த முதலீடும் இல்லை என்று சொல்வது போல பொருள்படுகிறது. இதுதான் ஓய்வூதியதாரர்களுக்கு பெரிய பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓய்வூதியதாரர்களின் உண்மையான அச்சம் என்னவென்றால், அரசு எதிர்காலத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நீக்க முயற்சிக்குமா, ஓய்வூதியதாரர்களை மட்டும் 8வது ஊதியக்குழுவின் பலன்களிலிருந்து விலக்கி வைக்குமோ? ஏனென்றால் அரசியல்வாதிகள் மற்றும் நீதிபதிகளின் ஓய்வூதியத்தை பற்றி பேசும்பொழுது இந்த நிதி ஆதாரமற்ற செலவு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவதில்லை. அப்படி இருக்கும்போது நாட்டுக்காக உழைத்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மட்டும் இந்த வார்த்தை ஏன்? இது நியாயமற்றது என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஐபிஎஸ் அதிகாரிகள் மன்றத்தை சேர்ந்த திரு ஜே.கே. கண்ணா அவர்கள் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட வேண்டும் என்று பிரதமர் அலுவலகத்திற்கே புகார் கடிதம் அனுப்பியுள்ளார். அவரது கோரிக்கை என்னென்றால், இந்த சர்ச்சைக்குரிய நிதி ஆதாரமற்ற செலவு என்ற வாசகத்தை நீக்க வேண்டும். அதற்கு பதிலாக மத்திய அரசு அதன் தன்னாட்சி அமைப்புகள் மற்றும் பிற நிறுவனங்களில் உள்ள தற்போதைய ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் தொடர்பான ஓய்வூதிய பொறுப்புகளை கணக்கில் கொள்ள வேண்டும் என்ற வாசகத்தை சேர்க்க வேண்டும் என்பதே ஆகும். நண்பர்களே, இந்த விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நான் நம்புகிறேன். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8வது ஊதியக்குழுவின் பலன்கள் ஒவ்வொரு ஓய்வூதியதாரருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். அரசு அவர்களை புறக்கணிக்காது. இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் அந்த சர்ச்சைக்குரிய வார்த்தை சேர்க்கப்பட்டதன் நோக்கம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நீக்குவதல்ல, மாறாக புதிய ஓய்வூதிய திட்டம் மற்றும் பிற சேம நல திட்டங்களின் விதிகளை 8வது ஊதியக்குழுவின்படி எப்படி செழுமைப்படுத்துவது என்பதில் கவனம் செலுத்துவதற்காக இருக்கலாம். 2004க்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்கள் பெறும் பழைய ஓய்வூதிய திட்டம் கண்டிப்பாக தொடரும். உங்களது ஓய்வூதியம் அதன்படி 8வது ஊதியக்குழுவில் திருத்தப்படும். ஆகவே ஓய்வூதியதாரர் சங்கங்கள் எழுப்பியுள்ள இந்த கோரிக்கை நியாயமானது என்றாலும் 8வது ஊதியக்குழுவின் பலன்கள் கிடைப்பதில் உங்களுக்கு எந்த தடையோ அச்சமோ தேவையில்லை. இந்த கடிதங்களுக்கு மத்திய அரசு என்ன பதில் அளிக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.